வணக்கம். இப்படியெல்லாம் நம்முடைய இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு நம்முடைய கனவுல கூட நம்ம நினச்சிருந்திருக்க மாட்டோம். நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசில் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடித்து கிளம்பியிருக்கிறது. எதற்காக தெரியுமா? குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. மோடியினுடைய ஆட்சியில் குடிநீர் கேட்டு லட்சோப லட்சம் மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, மோடியினுடைய ஆட்சியில் குடிக்க தண்ணீர் இல்லை என்று பல லட்சம் மக்கள் தெருக்களில் குவிந்திருக்கிறார்கள். முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஐயோ, கோயில்களில் கொள்ளை நடக்கிறது, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லி கோயில்களில் கொள்ளை நடத்துவதே சங்கபரிவார கும்பல் தான் அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயிலில் கொள்ளையடித்த 8 RSS அனுதாபிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 80 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி இது குறித்து இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. RSSகாரன் அயோத்தியில் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது அல்லவா, எங்கேயாவது ஒரு சிறு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா சொல்லுங்கள்? விஸ்வ இந்து பரிஷத்காரனுக்கு அயோத்திக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. நீ எல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்தவர்களை மக்களே விரட்டி அடித்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த அயோத்தி ராமர் கோயிலில் ஒரு சாதாரண நிர்வாகியாக இருக்கக்கூடியவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 50 கோடி ரூபாய் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கேட்டுங்க, இது சாதாரணமான ஊழல் அல்ல. ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல் மோடியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிங்கிறதா. நல்லா கேட்டுங்க, ராமனுடைய பெயரில், அதாவது பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுகிறார்கள். அந்த கட்டப்பட்ட கோயிலில் இவ்வளவு கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறது RSS சங்கபரிவார கும்பல். ஆனால் இதை குறித்து வாய் திறப்பதற்கு மோகன் பாகவத் யோசித்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா பேச மாட்டேங்கிறார், மோடி பேச மாட்டேங்கிறார். எவ்வளோ பெரிய கொள்ளை! நீங்கள் இதே விஷயம் வேறு யாருடையாவது ஆட்சியில் நடந்திருந்தா இங்கே ஊடகங்களெல்லாம் இப்படி தலைப்புச் செய்திகளாக போட்டு அந்த ஆட்சியே ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே இங்கே சங்கபரிவார கும்பல் செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன கேட்குறேன், அது ஒரு இந்து கோயில் தானே? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு பயன்படுத்திய ஒரு கடவுளுடைய பெயரில் இருக்கக்கூடிய கோயில் தானே? அந்த கோயில் இருக்கக்கூடிய சொத்தை இவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள் தானே? ஏன் இன்னமும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு சங்கபரிவார கும்பலிடம் பதில் இல்லை. இன்றைக்கி மிக முக்கியமான மற்றொரு முடிவு ஒன்று வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது பைசாபாத், இந்த அயோத்தி இருக்கு இல்லையா, இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய பைசாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயிலில் கொள்ளை நடத்திய RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்த 8 நபர்களுக்காக நாங்கள் வாதிடப் போவதில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் சங்கமே ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இந்த கொள்ளை கும்பலுக்காக நாங்கள் ஒருபோதும் வாதிடுவதற்காக ஆஜராக மாட்டோம் என்கிற முக்கியமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, 2019 2014 மோடி மிகப்பெரிய அசுரபலத்தோடு ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு மிக முக்கியமான மாநிலம் இது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 70 இடங்கள் 61 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 303 இடங்களில் மோடி வெற்றி பெற்ற போது அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மட்டும் ஏறத்தாழ 60க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றினார். ஆனால் 2000ற்கு பிறகு, அதாவது 2020ற்கு பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடியும் அமித்ஷாவும் வடை சுட்டு கொண்டே இருந்தார்கள். இப்படி ஆப்கி பார் சோட்சி பார்,
அதாவது நாங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் அவர்களுடைய கண்களில் மண்ணை தூவியது. ஒரு மிகப்பெரிய அளவிலான தோல்வியை உத்தரப்பிரதேச மக்கள் மோடிக்கு கொடுத்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரனுடைய தோள்களில் கை போட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் வழிபடக்கூடிய கடவுளுடைய கோயிலையே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கொள்ளையை, ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளைகளை நடத்துவது, மற்றொரு பக்கம் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவது. இப்போ நீங்கள் பாருங்கள், குடிக்க தண்ணீரில் நான் இன்னொரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு போலீஸ்காரனுடைய காலை ஒரு சாதாரணமான ஒரு 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 குடிமகன் வந்து கட்டி பிடிக்கிறான். சார் குடிக்க தண்ணீரில் சார், வீட்டில் பிள்ளைங்க எல்லோரும் கதறாங்க சார், குடிக்க தண்ணீர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசம், பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், ஒரு பக்கம் கோயிலில் கொள்ளை, ஒரு பக்கம் மக்களுக்கான அன்றாட விஷயங்களே இல்லாமல் ஆகப்படுகிறது. இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய கனவுகளில் நீட்டின் மூலமாக மண்ணள்ளி போடுவது, திரும்ப திரும்ப நீட் தேர்தலில் குளறுபடி, மோசடி. ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்னமும் அந்த பதவியில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பாக படிப்பார்கள். இந்தியாவினுடைய இருண்ட காலம் எது தெரியுமா? மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு இருந்த காலம், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலம். அதுதான் இந்தியாவினுடைய இருண்ட காலம் என்று மக்கள் வரலாற்று புத்தகத்தில் படிக்கப் போகிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.